4 ஸ்ட்ரோக் இன்ஜின்ல எதுக்கு டைமிங் செயின் வருது, இது 2 ஸ்ட்ரோக் இன்ஜின்ல ஏன் டைமிங் செயின் வரல? இவர் என்னவாமா 2 ஸ்ட்ரோக்ல டைம் இன்ஜின் வராதுங்கிறாரு. நேத்து ஒரு RS கண்டடை வர இன்ஜினுக்குள்ள சவுண்ட் வரும்னு சொன்னாங்க. சரி டைம் இன்ஜினை மட்டும் நாளைக்கு வர சொல்லியிருக்கேன் ஐயா நானு. அது பரவாயில்லடா, நான் ஒரு சூப்பர் எக்ஸலுக்கு இன்ஜினுக்குள்ள சவுண்ட் வருது, நாளைக்கு வாங்க வால்வ் அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லிட்டேனடா. ஓகே, இந்த விஷயத்தை நாளைக்கு படிச்சுட்டு வாங்க, கண்டிப்பா கிளாஸ்ல கேட்பேன். மாமா என்ன ஒரு வீட்டு படம்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஃப்ரீயா வர்றாமாப்ல, நாளைக்கெல்லாம் பாரு மறந்துடுவார் பாரு. அதை வேணா சொல்லு. ஆரிஃப் சார் நீங்க சொல்லுங்க. சார் மாமாவா சார்? மாமா இல்ல, மாமா சார் இல்ல, நீங்க தான் சார். ஆரிஃப் சார் பெரியவர் பேசுறேன் சார். அப்புறம் நான் பேசுறேன் சார். அதுவும் சரிதான். சரி நீங்களே சொல்லுங்க சார். 4 ஸ்ட்ரோக்ல வந்து இன்லெட் அவுட்லெட் வால்வு கொடுத்துருப்பாங்க சார். அதனால அதை ஆப்ரேட் பண்றதுக்கு கேம் இருக்கும் சார். அதனால அதை ஆப்ரேட் பண்றதுக்கு டைமிங் செயின் வரும் சார். ஆனால் 2 ஸ்ட்ரோக்ல வந்து இன்லெட் அவுட்லெட்டுக்குலாம் வால்வு எதுவும் வராது சார். அதனால டைமிங் செயின் அது வராது சார். யோ என்னையா படிச்சுட்டு வந்துட்ட? இல்லடா மாப்ள, ஏற்கனவே மாமாக்கு இடுப்பு வலி முட்டு வலிலாம் இருக்குடா. இவங்க வாட்டுக்கு ஸ்கூல்ல மாதிரி உக்கி போட வச்சு முட்டி போட வச்சுருவான்னு பயந்து படிச்சுட்டு வந்துட்டேன்டா. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க.